This conference will now be recorded. Okay guys, yesterday நம்ம auto scaling configuration complete பண்ணோம். yesterday எனக்கு ஒரு client meeting என்றதால நான் அப்லோட் பண்ண முடியல ரெக்கார்டிங்ஸ். நான் இன்னைக்கு ஆஃப்டர் 12 PM நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ரவுட் 53. ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா என்னன்றது எனக்கு தெரியல. நான் உங்க செஷனுக்கு எடுத்திருக்க ஒரு theoretical பார்ட் மாதிரி யாராவது இந்த செஷன் அட்டன் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல கரண்டா. அகைன் நான் ரீகேப் பண்றேன், ஓகேவா? ஸோ இப்போ ரவுட் 53 அப்படின்னா யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? டிஎன்எஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? அவேர்னஸ் இருக்கா? டிஎன்எஸ் டிஎன்எஸ்னா சர்வர் தானே? அது அது வந்து எதுக்குன்னா ஒரு வெப் ஹோஸ்டுக்காக யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ், கரெக்ட்டுங்களா? டிஎன்எஸ் மீன்ஸ் சர்வர்னு சொல்ல முடியாது, வேற டிஎன்எஸ் அலோகேஷன், ஐபி அலோகேஷன் அது ஆமாண்ணா. ஐபி அலோகேஷன் மீன்ஸ் நேம் வந்து அலோகேஷன் பண்றது. ஐபிக்கு நேம் ஐபிக்கு பதிலா நேம். இப்போ வந்து ஐபிக்கு பதிலா ஒரு நேமை வந்து அசைன் பண்றது. இப்போ ஒரு வெப்சைட் வந்து ஐபியா தான் இருக்கும், அதுக்கு பதிலா ஒரு நேமை அசைன் பண்றது தான் டிஎன்எஸ். எஸ், கரெக்ட் கரெக்ட்டுங்களா? கரெக்ட் 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 கரெக்ட். எதுக்காக இந்த சர்வீசஸ்னா, உங்களுக்கு நான் லைன் வைஸ் ஆர்டர் நான் எடுத்திருப்பேன். ஐஎம் அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன் அவங்களுக்குன்னு நீங்க டெடிகேட்டடா ஒரு பாலிசி ஒன்று அட்டாச் பண்ணிருக்கீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ரா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா EC2 ஓஎஸ் தேவைப்படும், ஒரு சர்வர் தேவைப்படும், அவங்களுக்குன்னு வால்யூம், அவங்களுக்குன்னு ஸ்னாப்சாட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ண டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு S3. அவங்க டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஐபியில் அசைன் பண்ணி அவங்க பிரைவேட் ஐபியில் யூஸ் பண்றாங்கன்னா விபிசி எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு, ஐ மீன் ஐபி எல்லாமே அசைன் பண்ணிட்டு அவங்க டெடிகேட்டா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு லோடு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒர்க் பண்ற டேட்டா அப்ளிகேஷன் வெப் சர்வர் எது இருந்தாலும் எல்லாரும் அக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு லோடு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். அந்த லோடு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்குள்ள அவங்க டைரக்டா லிங்க் ஆகணும் நம்மளோட இன்கமிங் டிராஃபிக் யூசர் எல்லாமேனா. அப்போதைக்கு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஓகே, டோட்டலாவே ஒரு சர்வர் நம்ம ஒர்க் பண்ண டேட்டாவோட சேர்த்து டவுன் ஆகுது, அந்த டைம்ல வந்து ரெக்கவர் பண்றதுக்கு யார் ஆக்ட் ஆகும்னா உங்களோட ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன். ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் இது வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்தது ஐபிஐ தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நேம்ல பார்க்க போறோம். அந்த நேம் யார் கொடுக்க போறாங்கன்னா டிஎன்எஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் இன்ஃப்ரா படி தான் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு வரும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுட் 53, அதாவது டிஎன்எஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்எஸ் சர்வீசஸ்னா என்னன்னா, நேம்ஸ் கன்வெர்டட் இன்டு ஐபி ஆர் ஐபி கன்வெர்டட் இன்டு ரிஜிஸ்டர் நேம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு காமன் பீப்புள், நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ரீகேப் பண்றேன். ஒரு காமன் பீப்புள்கிட்ட போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை சொன்னோம்னா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன நம்பர், எதுக்காக நம்பர் கொடுக்குறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. முதல் ஒரு டெக்னிக்கல் பர்சன் இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஐபி அட்ரஸ்ன்ற அவேர்னஸ் இருக்கும். செகண்ட் திங், இது கிளாஸ் சி, ஓகே, இது நம்ம ஐபி ரேஞ்ச், இந்த ரேஞ்சை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்குள்ள உள்ள போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனா பட் காமன் பீப்புளுக்கு ஐடியா இருக்காது. அதனாலதான் ஒரு வெப் பேஜ்க்கோ இல்லை வெப்சைட் பேஜ்க்கோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. flipkart.com, amazon.com, facebook.com. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேம் கொடுக்குறப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு காமன் பீப்புளா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நாலேஜே இல்லாத பீப்புள்கிட்ட இதை நம்ம சொல்லி கொடுத்தாலும் சரி, அவங்க ஈஸியா என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த நேமை வச்சு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்குள்ள உள்ள போய்ப்பாங்க. அந்த நேம் யார் கொடுக்குறாங்கன்னா டிஎன்எஸ் தான் கொடுக்குது. ஓகே, இது டிஎன்எஸோட அதாவது ஷார்ட் பிரீஃப். அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இட் அலோஸ் browser டு கெட் a வெப்சைட் அண்ட் அதர் இன்டர்நெட் ரிசோர்சஸ். இது மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ப்ரௌஸ் பண்றோம் எது வேணாலும், வெப்சைட், அப்ளிகேஷன், இல்லைன்னா ஏஐ டூல், சம்திங் எதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கெட் பண்ணலாம். அதர் இன்டர்நெட் ரிசோர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஐபி அட்ரஸ்க்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எஃபின் ஷாப் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டிஎன்எஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிங் டு கிளவுட் கம்ப்யூட்டிங், நம்ம படிக்கக்கூடிய ப்ரொவைடர் யாரு? ஏடபிள்யூஎஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ரவுட் 53. ஓகே, ரவுட் 53 தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வீசஸ் ஆக்ட் ஆகுது.
இது ஃபர்ஸ்ட் திங் பெர்ஃபார்மிங் த்ரீ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகுது. என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னா டிஎன்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன்எஸ் ரவுட்டிங், டிஎன்எஸ் செக்கிங். செக்கிங் மீன்ஸ் மானிட்டரிங் கூட சொல்லலாம் நம்ம. செக்கிங் மீன்ஸ் மானிட்டரிங். ஓகே, பெர்ஃபார்மிங் த்ரீ மெயின் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்குன்னா அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்கன்னா டிஎன்எஸ்ல. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன ரெஜிஸ்டர் பண்ணா flipkart.com. நீங்க கேட்கலாம், பிரதர் என்னோட நேம்லயோ இல்ல நான் ஒர்க் பண்ற நேம்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நேம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேம் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க லோக்கல் ஐபியில கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த லோக்கல் ஐபியில இந்த சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் மட்டும் தான் அதுல ஷோ ஆகும். நான் சொல்றது புரியுது இல்லையா? ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல தெரியும் ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ் தான் எல்லாமே ஆக்ட் ஆகும். அந்த ஆக்ட் ஆகும்போது உங்க லோக்கல் ஏரியா ஐபி, அதாவது வந்து விபிசில கொடுக்கக்கூடிய ஐபி பியா இருக்கலாம், சியா இருக்கலாம், ஏவா இருக்கலாம், அந்த கொடுக்கக்கூடிய ஐபியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஐபி, அதாவது டிஎன்எஸ் நேம்ல தான் அது ரிசல்ட் ஷோ பண்ணி காமிக்கும். வேற ஏதாவது ரீஜன்ல போய் நீங்க ரிசல்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லோக்கல் ஐபி அங்க என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளிப்கார்ட்ன்றது நான் இங்க இருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன்னா என்னோட லோக்கல் ஐபில என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஓபன் ஆகும் வெப்சைட். இதுவே சுரேஷோ சம்திங் இல்லைன்னா ஈஸ்வரோ ராமலிங்கமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கீங்கன்னா அவங்க லோக்கல் ஐபில என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அதோட வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ தட்ஸ் கால் டிஎன்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். டிஎன்எஸ் ரவுட்டிங் அப்படின்னா ஹைராரிக்கல் லெவல். இந்த ஹைராரிக்கல் லெவல் பேஸ் படி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரு நேமை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அந்த நேமுக்குன்னு ஹைராரிக்கல் லெவல் இருக்கு. ஆல்ரெடி இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பீப்புளுக்கு நாலேஜ் இருக்கலாம். இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா நான் ரீகேப் பண்றேன். ஓகேவா? தட்ஸ் கால் ரியல் டிஎன்எஸ் ரவுட்டிங். ரவுட்டிங் மீன்ஸ் என்ன? பாத். ரவுட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாத்துன்னு சொல்றது. ஓகே, இந்த பாத் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி லெவல் பேஸ் படி உங்க டிஎன்எஸ் நேமை நீங்க அசைன் பண்ணுவீங்க. ஓகே, டிஎன்எஸ் செக்கிங்னா என்னன்னா மானிட்டரிங். அது எப்பயுமே நம்மளோட சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ண சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கா, அங்க ஒழுங்கா லோடு எல்லாம் ஸ்பிளிட் ஆயிட்டு ஒழுங்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் செக்கிங் சொல்றது. சிம்பிளா சொல்லணும்னா ரெஜிஸ்டர் எ நேம் ஃபார் யுவர் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் இஸ் கால்ட் டிஎன்எஸ். தட்ஸ் கால்ட் ரவுட் 53. நான் தியரட்டிக்கலா எதுவுமே எடுக்காம ஒரு கீவேர்டு மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே இந்த நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் இதை அப்லோட் பண்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே பிரதர். இப்போ டிஎன்எஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, ரவுட் 53னா என்னன்னு சொல்லிட்டீங்க. சேம் ஃபங்க்ஷன் தான், பட் பர்ஃபார்மிங் த்ரீ மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒர்க் ஆகுது. டிஎன்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன்எஸ் ரவுட்டிங், டிஎன்எஸ் செக்கிங் சொல்லிட்டீங்க. சிம்பிளா ரெஜிஸ்டர் எ நேம் ஃபார் யுவர் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் இஸ் கால்ட் ரவுட் 53. ஓகே, இந்த டிஎன்எஸ் வந்து எப்படி ப்ரோ நேம் அசைன் பண்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்கோ சம்திங் இல்லைன்னா ஈஸ்வருக்கோ இல்ல வினோத்கோ வந்து பாத்தீங்கன்னா சில டவுட் இருக்கு. என்ன டவுட் இருக்குன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். console.com நான் கீழே எழுதியிருக்கேன், இதனால நான் ஏன் இதை நான் சொல்றேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், பிரதர் இந்த நேம் ஏன் இப்படிதான் இருக்கணுமா, வேற எந்த ஆர்டர் வைஸ்லயும் இருக்கக்கூடாதா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, amazon.com அப்படின்ட்டு இருக்கக்கூடாதா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் www console.amazon அப்படின்ட்டு இருக்கக்கூடாதா? ஏன் அந்த ஆர்டர் வைஸ் தான் எழுதணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், அந்த ஆர்டர் வைஸ் தான் எழுதணும். எப்படி எப்படி ஐபிக்கு ஒரு ப்ரோட்டோகால் நீங்க செட் பண்றீங்களோ அதே மாதிரி டிஎன்எஸ்க்கும் ஹைராரிக்கல் லெவல்னு ஒன்று இருக்கு. டிஎன்எஸ்க்கும் ஹைராரிக்கல் லெவல்னு ஒன்று இருக்கு. அந்த ஹைராரிக்கல் லெவல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு போய்க்கிறேன். ஒன் செகண்ட். டிஎன்எஸ் ஹைராரிக்கி ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிக் பார்த்துருப்போம், ரெக்கார்டிங்ஸ்லயும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ நான் காப்பி பண்ணிட்டேன், அதை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல்ல போட்டுட்டேன். ஒன் செகண்ட். ஓகே, டிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி வந்து மெயின் திங்
நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது டிஎன்எஸ் ஹைரார்கியோட இமேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க டிஎன்எஸ் நேம் ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்ல டிஎன்எஸ் நேம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரூட் லெவல்ல நீங்க அதுல கொடுக்கணும். ரூட் லெவல்னா என்னன்னா, ஓகே ஃபைன். ரூட் லெவல் மீன்ஸ் இப்போ என்கிட்ட டிஎன்எஸ் நேம் வந்து என்னவா இருக்குன்னா www.amazon.console.com அப்படின்னு இருக்கு இல்லையா. இது எப்படி வேணாலும் முடிக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் கனெக்ட் பண்ணி முடியுதுன்னா ஓஆர்ஜின்னு முடியும். ஒரு டாட் இன்ல கனெக்ட் பண்ணி முடியுதுன்னா உங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வெப்சைட்ல இருந்து முடியும். எஜுகேஷன் மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்ல முடியும். .net மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒன் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன் மீன்ஸ் அந்த மாதிரி முடியும். உங்களுக்கு இதுல டாட் இந்த லாஸ்டா காம்க்கு முன்னாடி ஒரு டாட் ஒன்று வந்து பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூட் லெவல். மெயினா நீங்க ஒரு டிஎன்எஸ் நேம் ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்ல கிரியேட் பண்றீங்க, நீங்களாவே அசைன் பண்றீங்கன்னா எதை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னா ரூட் லெவல் தான் ஃபர்ஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த டாட் காம், அந்த காம்க்கு முன்னாடி முடியுது இல்லையா, அந்த டாப் லெவல் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். செகண்ட் டாப் லெவல் டொமைன் நீங்க மென்ஷன் பண்ணணும். டாப் லெவல் டொமைன்னா என்னன்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் முடியறது டாப் லெவல் டொமைன், அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது செகண்ட் லெவல் டொமைன். செகண்ட் லெவல் டொமைன்னா இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய கன்சோல் பேஜ்குள்ள போறேன். ஓகே, இது வெறும்னே வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட கன்சோல் பேஜ். நான் இப்ப சைன் இன் டு த கன்சோல் நான் கொடுக்குறேன்னா நல்லா நோட் பண்ணுங்க, இந்த வெப்சைட்டை நல்லா பாருங்க. நான் பேக் வரேன், amazon.com ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இதோட முடியுது https amazon.com. இப்போ நான் கன்சோல் பேஜ் இருக்குன்றதால நெக்ஸ்ட் மேப் பண்றது இதுல கன்சோல். அதே மாதிரி தான் இங்கேயும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன்றது டாட் அதுக்கு அடுத்தது உள்ள எல்லாமே. செகண்ட் லெவல் டொமைன்ன்றது ஒரு மெயின், அதாவது வந்து டிஎன்எஸ் நேம் இருக்குன்னா அடுத்த பேஜ்குள்ள போறீங்களா மேப் பண்ணி விடுதுல்ல, அதுதான் செகண்ட் லெவல் டொமைன். லாஸ்டா ஃபைனலா ஹோஸ்ட் டொமைன் யாரா இருக்கும், அமேசானா பிளிப்கார்ட்டா இல்லைன்னா உங்களுக்கு தனி வெப்சைட்கான நேமா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். புரியுது இல்லையா, இதான் டிஎன்எஸ் ஹைரார்கி. மெயினா இந்த டிஎன்எஸ் ஹைரார்கியை பேஸ் படி தான் நீங்க ஒரு டிஎன்எஸ் நேமை கிரியேட் பண்றதாலும் சரி ரிஜிஸ்டர் பண்றதாலும் சரி இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த ஹைரார்கி ஸ்டெப் வச்சே நீங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ஹைரார்கி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி ரூட் லெவல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது லாஸ்டா முடிகிற அந்த வெப்சைட்டோட நேம்ல இருக்கக்கூடிய காம் ஓஆர்ஜி edu.net டாப் லெவல் டொமைனா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்த செகண்ட் லெவல் டொமைன், இதுல எம்சிஐ அட்டு அந்த இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி எழுதிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பேசிக் நாலேஜ் மூலமா நான் என்ன சொல்றேன்னா amazon.console.comனா கன்சோல் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் லெவல் டொமைன். அடுத்த ஸ்டெப்புக்கு மேப் பண்ணி விடுற ஸ்டெப்பே நீங்க மெயினா எழுதணும். அடுத்தது லாஸ்ட் இதெல்லாம் யார் ஹோஸ்ட் பண்றா, ஹோஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் மேப் பண்ணி விடுறது இது. தட்ஸ் கால்டு டிஎன்எஸ் ஹைரார்கி. இதை தான் நான் சொன்னேன், டிஎன்எஸ் ரவுட்டிங்னா ஹைரார்கி லெவல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கு. டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்னா என்ன பிரதர், இப்போ டிஎன்எஸ் ஹைரார்கி மாதிரி தானா, லைட்டா தான். பட் ஆனா டிஎன்எஸ் ரெக்கார்ட் நீங்க மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க எப்படி ஒரு நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போது எந்த ரூல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரியே உங்க ஐபி அட்ரஸ்க்கும் நீங்க டிஎன்எஸ் ரிஜிஸ்டர் பண்றப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் மஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு ஒண்ணு இருக்கு, டிஎன்எஸ் ரெக்கார்ட் ஏ. ஓகே, இதை கூட நான் எழுதிட்டு அப்படியே நான் போடுறேன். ரெக்கார்ட் ஏ அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஐபி அட்ரஸ். இது என்ன ஐபி அட்ரஸ், IPv4 IPv6 IPv4. இப்போ ரெக்கார்ட் ஏனா IPv4 அட்ரஸ் கன்வெர்டட் இன்டு நேம். IPv4 நம்ம ஒரு வெப்சைட் சாரி ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம வரோம்னா எந்த ரெக்கார்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ல கொடுப்பாங்கன்னா ரெக்கார்ட் ஏ தான் கொடுப்பாங்க. ரெக்கார்ட் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா IPv4 அட்ரஸை கன்வெர்டட் இன்டு நேம், இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுது.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 4A. 4A மீன்ஸ் 4A. ஏ ஏ ஏ ஏ. அதுனா என்னன்னா இது உங்களுடைய ஐபி V6க்கான அட்ரஸ். நீங்க செக் பண்ணி பாருங்க, IPv6 அட்ரஸ் இப்படிதான் இருக்கும். அப்ப IPv6 அட்ரஸ் கன்வெர்டட் இன்டு நேம். ஃபார் எக்ஸாம்பிள் www.flipkart.com. எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அந்த flipkart.comன்றதை எடுத்துக்கிறேன். ரியல் டைமா அப்படிதான் வருமா பிரதர் கேட்டீங்கன்னா, அது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நேம் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அலைஸ். அலைஸ் மீன்ஸ் டூப்ளிகேட் நேம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ப்ரீவியஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி போவோம்னா ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்க கரெக்டான டிஎன்எஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த குரோம்லயோ சரி இல்லைன்னா நீங்க கொடுக்குற வெப் அப்ளிகேஷன்லயோ சரி ஓப்பன் ஆகும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரண்ட் வெப்பேஜ்குள்ள போற மாதிரி வந்துருச்சு. அது இப்போ எஃபின்னு கொடுத்தாலே நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்குள்ள போற மாதிரி கொடுத்துட்டாங்க. தட்ஸ் கால்ட் அலைஸ். அலைஸ் ரெக்கார்ட் நீங்க செட் பண்றது. இப்போ உங்களுக்கு flipkart.comன்றது ஷார்ட் நேம்ல இருக்குன்றதால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ஞாபகம் இருக்கு. சில டிஎன்எஸ் நேம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, நேத்தி ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் லோட் பேலன்சர் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு டிஎன்எஸ் நேம் கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். யாராவது இப்போ ஒருத்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் அந்த டிஎன்எஸ் நேம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இல்லைன்னா லோட் பேலன்சருக்கு ஒரு நம்ம ஒரு டிஎன்எஸ் நேம் வச்சு செக் பண்ணுவோம்ல, சர்வர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப பெரிய நேம். இப்போ நம்ம ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் நேம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு டெடிகேட்டடா இப்ப ஏஆர்என் யாரு, ஏஆர்என் அமேசான் ரிசோர்ஸ் நேம் யாரு, EC2வா, அந்த மாதிரி ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணி வர நேம்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அலைஸ் ரெக்கார்டையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டு IPv4ல நீங்க அசைன் பண்றீங்கன்னா கூட இந்த ரெக்கார்டையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த கூட இந்த ரெக்கார்ட் ஆட் பண்றப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னா அலைஸ்ன்றது டூப்ளிகேட் நேம் செட் பண்றது. இப்ப என்னுடைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ் நேம் பெருசா இருக்குன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் நேம் செட் பண்றது. இப்ப எப்படி ஃபேஸ்புக்கு நம்ம எஃபின்னு மாத்திரமோ அதே மாதிரி கன்சோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கன்சோல் நீங்க போட்டாலே உள்ள வந்துடும். இப்ப எப்படி நான் சர்ச் பண்றப்ப www. அப்படி நான் சர்ச் பண்ணேன் இல்ல, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப பாருங்க எதுக்கும் கொடுத்துருப்பாங்க. நான் மொதல் ஏனே கொடுத்தாலும் இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி செட்டப் வந்துடும். நீங்க கேட்கலாம் பிரதர் ஹிஸ்டரி தானே பிரதர் ஓப்பன் ஆகுமே அப்படின்னா, இல்ல, AWS மேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது நீங்களே பாருங்க. நான் இந்த மாதிரிலாம் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல. இதுதான் என்னுடைய ஹிஸ்டரி. மேல இருக்கக்கூடியது உங்களோடது நேம் aws.amazon.com பை கன்சோல். கன்சோல்ன்றது செகண்ட் லெவல் டொமைனை மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அலைஸ் செகண்ட் நேம் சொல்றது. ஓகே. ஸோ டூப்ளிகேட் நேம் செட் பண்றது இது மஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா டிஎன்எஸ் நேம் ரொம்ப பெருசா இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் வரப்போ அலைசர் ரெக்கார்டையும் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அது மேபி கிளைண்டோட ரெக்வஸ்டா இருந்தாலும் நீங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பண்ண வேணாம். ஓகே. எம்எக்ஸ் ரெக்கார்ட்னா என்னன்னா மெயில் எக்ஸ்சேஞ்சுக்குலாம் ஒரு அவுட்லுக் ஒரு நேம் ஒன்று கொடுக்குறாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசி புதுசா இருந்துச்சுன்னா அவுட்லுக் கேட்கும். அந்த ரெக்கார்டு யார் கிரியேட் பண்றாங்கன்னா எம்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் மெயில் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அவுட்லுக்.com. ஓகே. அடுத்த ரெக்கார்டு வந்து NS அண்ட் SOA. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே நீங்க ரவுட் 53 கன்சோல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து EC2ல வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்ப 30 GBன்றது உங்களுக்கு நார்மலா கிரியேட் ஆகுதோ, அதே மாதிரி ரிலாக்ஸ்க்கு 8 GB கிரியேட் ஆகுதோ, அதே மாதிரி டிஎன்எஸ் ரெக்கார்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா அப்ப டிஃபால்ட்டாவே இந்த ரெக்கார்டு 2 ரெக்கார்டு கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க IPv4 IPv6 அலை செட் பண்றீங்களா அப்படின்றது. NS and SOA என்னன்னா டிஃபால்ட் கிரியேஷன் while registering the name in route 53 in console. ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ப்ராக்டிகல் செஷன் வரப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் பாயிண்டர். பாயிண்டர்னா ஒன்றும் இல்லை, இவ்வளவு நாள் நம்ம இப்போ பார்த்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஐபியை தான் நேமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
பிடிஆர்னா பாயிண்டர். பாயிண்டர் மீன்ஸ் என்னன்னா நேமை ஐபியை கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா ஓப்பன் ஆக்சஸா இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நான் சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், அந்த டைம்ல யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா ஐபி அட்ரஸா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்டிவ் யூஆர்எல்குள்ள போக முடியும், நேம் வச்சு போக முடியாது. ஏன்னா டிஎன்எஸ் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி பேக் அண்ட் ஐபி பெட் தான் இருக்கும். அதுக்கு என்ன ரெக்கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா பாயிண்டர், நேம் கன்வெர்டட் இன்டு ஐபி www.flipkart.com. ஸோ அப்படின்னு இருக்கிறத 192.168.1.1. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா அதுல டிஎன்எஸ் ரெக்கார்ட்ல? அவ்வளவுதான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் கால்ட் த ரவுட் 53. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இனி வர கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான், ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஆஃப்டர் உங்களுக்கு ஒரு 3 to 4 சர்வீசஸ் தான் இன்னும் பெண்டிங் உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸோ உங்களுக்கு சர்வீசஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டெவாப்ஸ் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் மல்டிபிள் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏன் இப்போ நம்ம பேங்க்ல ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 6 மெம்பர்ஸ் இருக்கீங்க, வரி பண்ணிக்கோனா நம்ம அந்த 2 அக்கௌண்ட் எப்படி ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் பஸ் பண்றதுதான் சொல்றேன். ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் ஃபைனல். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், தட்ஸ் கால்ட் ரவுட் 53. ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது இந்த தியரட்டிக்கல் பார்ட்ல? பிரதர், ஜென்ரலாவே டிஎன்எஸ் ஹோஸ்டிங் வந்து இப்படிதானா இல்ல அமேசானுக்கு இது இந்த ப்ரொசீஜரா? இல்ல பிரதர், ஜென்ரலாவே இப்படிதான். அமேசான்ல யார் கொடுக்குறாங்கன்னா ரவுட் 53. அதாவது பர்ஃபார்மிங் 3 ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பிரதர் இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ரவுட் 53 இந்த ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது ஹைராரிக்கி லெவல் செட் பண்றது, அது டிஃபால்ட்டாவே செட் ஆகிடும், நீங்க கிரியேட் பண்றப்ப அப்படிதான் செட் ஆகும். ஆனா என்ன எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி நீங்க கேக்குறீங்க இல்லையா பிரதர், இது வந்து நார்மலாவே இப்படிதானா இல்ல ஏடபிள்யூஎஸ் மட்டும் இப்படியா, உங்களுக்கு டவுட் ஒன்று வருது இல்லையா? அதே மாதிரி காமன் பீப்புளுக்கு என்ன டவுட் வரும்னா, இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு இந்த நேம் வந்து இந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கணுமா, வேற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடாது அப்படின்றது கேட்பாங்க. அப்போ ஹைராரிக்கி பேஸ் படி தான் அந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்னா நேம் அசைன் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் எக்ஸிஸ்டிங் நேம் வச்சு அசைன் பண்ணிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு நேம் கிரியேட் பண்ணுவாங்க. அது எப்படின்றத இப்ப நான் கன்சோல் பேஜ்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் அமேசான் கன்சோல் பேஜ் நான் உள்ள போய்க்கிறேன். ஏடபிள்யூஎஸ்ல டிஎன்எஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல பண்றதுக்கு பேரு சர்வர் 53 கரெக்ட்டுங்களா? ரூட்ஸ் 53 கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு நீங்க அந்த ப்ரீவியஸா எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராக்கு தேவையானது எல்லாமே அப்படியே லைன் வைஸா தான் உங்களுக்கு கிளாஸே வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ நேற்று வரைக்குமே நீங்க அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்த்தது, சாரி ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்தது என்னன்னா ஒரு பப்ளிகேஷனோ இல்லை வெப் சர்வரோ வெப் ஹோஸ்ட் ஏதோ பண்றோம்னா அதுல சர்வர் டவுன் ஆகுது, அதை எப்படி நம்ம டிராபேக் ஓவர் கம் பண்றதுன்றது தான் ஆட்டோ ஸ்கேலிங். அந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு இப்போ நேம் அசைன் பண்றீங்க, ஒரு சர்வருக்கு நேம் அசைன் பண்றீங்க. ஐபியா தான் இது வரைக்கும் நம்ம உள்ள போயிருப்போம், பப்ளிக் ஐபி தான் வச்சு செக் பண்ணி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சர்வர் இல்லக்கா, செகண்ட் சர்வர் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் ஒன்று அசைன் பண்றீங்க. அந்த நேம் அது கொடுக்கறது யாருன்னா ரவுட் 53. ரவுட் 53 நான் உள்ள போறேன். இந்த ஒரு பாருங்க, ஸ்கேலபிள் டிஎன்எஸ் அண்ட் டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ரவுட் 53 கன்சோல் பேஜ்குள்ள வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு, ஒரு கீவேர்டு மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ கன்சோல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஷார்ட் டெஃபினேஷன் மாதிரி கீழே ஒரு யூடியூப் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 தான் பிரதர் இந்த டிஎன்எஸ் ஃபங்க்ஷன் மெயினா. இதை நான் உங்களுக்கு இப்போ நான் உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் ரவுட்டர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரவுட் 53 பேஜ்குள்ள வந்துடும். நான் சொன்ன மாதிரி பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேக்குது, ரெஜிஸ்டர் டொமைன் தான் கேக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்க டொமைன் ரெஜிஸ்டர் பண்றீங்களா அப்படி அப்ளிகேஷனுக்கு அப்படின்றது கேக்குது. ஆமா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டொமைன். டிரான்ஸ்ஃபர் டொமைன் என்னன்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி ப்ரீவியஸா எக்ஸிஸ்டிங் இந்த டிஎன்எஸ் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு டிஎன்எஸ் நேம் நீங்க சேஞ்ச் பண்றது. ஜோன் விச் மீன்ஸ் என்னன்னா நான் சொன்னேன் டிஃபிகல்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் யூசர் சேம் நேம்ல இருக்காங்கன்னா
அப்போ எப்படி பிரதர் நான் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் நான் ஷோ பண்ணி காட்டுறதுன்றது கேட்டிருப்பீங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன், உங்க லோக்கல் ஐபி என்ன செட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றீங்களோ ஹோஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்து தான் உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல இருந்து உங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா மும்பை ரீஜன்ல மட்டும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணி காட்டுக்கும். இஃப் இன்கேஸ் ஃபுல்னா குளோபல் ஆக்சஸா பண்ற மாதிரி தான். அதனால இது பாத்தீங்கன்னா குளோபல் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க கொடுக்குறப்பவே. ஸோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணி காட்டுக்கும். அடுத்து கான்ஃபிகர் ஹெல்த் செக்னா உங்களுக்கு ஹெல்த் செக் மீன்ஸ் தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப தெரியாது, இப்போ தெரியும். என்னன்னா சர்வரோட ஹெல்த் செக் அது ரெஸ்பான்ஸ் எப்படி டைம் அவுட் எப்படி அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல. அதுதான். அடுத்த கான்ஃபிகர் டிராஃபிக் ஃப்ளோ லோட் பேலன்சர் கான்செப்ட். கான்ஃபிகர் ரிசால்வ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு பப்ளிக் அக்சஸா இருக்குன்னா உள்ள ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா இதுல போயிட்டு கான்ஃபிகர் கொடுத்து நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம் உங்க யூபிஎஸ் ஐடியா வச்சு. ஓகே ஃபைன். நான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் டொமைன் உள்ள போய்க்கிறேன். கெட் ஸ்டார்ட் உள்ள வந்தானே பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் டொமைன் கேக்குது. பிரைசிங் ஃபார் டொமைன் நேம்ஸ் வேரியஸ் டாப் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லாஸ்டா முடிகிறது அந்த .com முடிகிறது. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் பிரைஸ் டிஃப்ரெண்ட் டீரியல்னா உங்களுக்கு வந்து டாப் லெவல் டொமைனோட பிரைஸ் எல்லாமே காட்டும். அது எப்படி இதை காட்டினா இப்போ பாருங்க. இது என்னுடைய ப்ரீவியஸா செக் பண்ண அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெயினியோட நேம். நான் ஈஸ்வர்.com ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட். இப்போதைக்கு ஈஸ்வர்.com இஸ் நாட் அவைலபிள் நோ வருது. பட் ஆனா கீழே பாருங்க அதுக்கு ரிலேட்டடா உள்ள இப்போ நம்ம எப்படி மெயில் கிரியேட் பண்றப்போ ரிலேட்டடா எல்லாமே காட்டுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடா கீழே காட்டுது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஈஸ்வர்.io அப்படின்ற டிஎன்எஸ் நேம் வேணும்னா நீங்க இதை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டீங்கன்னா பர் இயருக்கு நீங்க எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கு $71. $71 மீன்ஸ் இப்போ எவ்வளவு உங்களுக்கு $71 யா 5896 நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி படி பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிஎன்எஸ் பின்னாடி பேக் எண்ட்ல ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபிக்கு கீழே சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்கு கீழே ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அந்த சர்வர்ல என்ன டிலேட்டோ அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் வச்சு உள்ள போய்க்கலாம். இது டிஎன்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஆனா இது நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் ஸ்டெப் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே கிடையாது. பிரதர் எனக்கு இப்போ வேற ஏதாவது நேம்ல தான் வேணும், எனக்கு இந்த நேம்லாம் வேணாம், நான் டிஎன்எஸ் ஹைராரிக்கில நான் புதுசாவே நான் நேம் கிரியேட் பண்ணணும்னா ரவுட் போய்க்கோங்க. ஓகே டேஷ்போர்டு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மேல நான் சொன்ன மாதிரி 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் காட்டுது. டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட், டிராபிக் மேனேஜ்மெண்ட், அவைலபிலிட்டி மானிட்டரிங், டிஎன்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் தான் நீங்க கிரியேட் பண்ற ஜோன். இப்போ எப்படி குளோபல்ல இருந்து நீங்க கிரியேட் பண்றீங்களோ அது ஜோன். டிராபிக் மேனேஜ்மெண்ட்னா டிராபிக் மேனேஜ்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் டிஎன்எஸ் இருக்குன்னா அது எண்ட் பாயிண்ட்டை கரெக்டாக கான்ஃபிகர் பண்றது. மல்டிபிள் டிஎன்எஸ்னா உங்க நேம்லேயே சேமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி அட்டாச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐஎம் எப்படி நீங்க பாலிசி அட்டாச் பண்றீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க ஒரு பாலிசி அட்டாச் பண்ணி உள்ள போய்க்கலாம். பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல் ஃபிளெஜரா நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா பண்ணுன்ற மேண்டரி கிடையாது. ஏன்னா நீங்க பண்றது மெயினா ஒன்லி இது மட்டும் தான் பண்ணுவீங்க. இல்ல டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி தான் இப்போ நான் பாது. அடுத்து கிரியேட் ஹெல்த் செக். ஹெல்த் செக் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த சர்வர் நேம் அதை கொடுத்துட்டு எண்ட் பாயிண்டா இல்லைன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அதர் செக் அப்படின்றது கொடுத்துட்டு கிளவுட் வாட்ச் கிளவுட் ட்ரெயில நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னா ஈஸியாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அடுத்த ப்ரோட்டோகால் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன, ஹோஸ்ட் நேம் என்ன, போர்ட் ரேஞ்ச் என்ன, போர்ட் இமேஜ் மீன்ஸ் இப்போ இமேஜுக்குன்னு ஒரு பாத் ஃபைல் கொடுத்துருப்பீங்க. அவருக்கா நான் உங்களுக்கு HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோஸ்கேலிங் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் லோட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்த யூஆர்எல் நீங்க எதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய ஹெல்த் செக் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கும், நமக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்க எஸ்என்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயில் ட்ரிகர் பண்ணதால நமக்கு எத்தனை டைம் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுல. ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்னா நீங்க கிரியேட் பண்ற ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டட் ஜோன். நான் ஜோன்ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைடெக் batch 157.com அப்படின்னு சொல்லி நான் ஹோஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக்கா பிரைவேட்டான்னு கேக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து
ஃபார் ட்ரைனிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்கன்னா, நான் மெயின் திங் நல்லா நான் சொல்லிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கும் டேகுக்கும் நான் அகைன் சொல்றது தான். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ன்றது உங்களுடைய இந்த ராமலிங்கம் அக்கௌண்ட், இப்ப நான் தான் உங்களுடைய டிஎல் மேபி எடுத்துக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ நான் உங்களோட அக்கௌண்ட்டை மானிட்டரிங் பண்றேன், என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல ராமலிங்கம் என்ன பண்றாருன்னா ஹைடெக் பேட்ச் b157.com அப்படின்றத போட்டு ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணி வைக்கிறார். இது காமனா பாக்குறப்போ ஒரு ஏதோ சும்மா ஏதோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு போல அப்படின்றது எனக்கு தான் திங்கிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நம்மள்ட்ட நேரில் வந்து கேட்க முடியாது. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார் ட்ரைனிங் அப்படின்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக எடுத்திருக்காங்க. இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேலை ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறது. இந்த டேக்னா என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேக் நீங்க கொடுக்குறப்போ பில்லிங் ஆகுது இல்லையா, அதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் பிரதர். ஒரு டேகிங்ல ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அந்த நேமை நீங்க பில்லிங்ல போய் பாக்குறப்போ, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் ஃபார் ட்ரைனிங்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி தான் பண்றீங்க, அக்கௌண்ட்ல டெலிட் பண்ணிடுறீங்க, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா கம்மிங் டு பெய்ட் அக்கௌண்ட், இன்ஃப்ராக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரே அக்கௌண்ட்ல இருக்கும். ஏன்னா எல்லாமே பெய்ட் அக்கௌண்ட், அதனால பிரச்சனை இல்லை, ரிவோக் ஆகாது. அந்த டைம்ல ஒரு டைம் போய் எந்த ரீஜன்ல எவ்வளவு சார்ஜ் ஆகுது, என்ன சார்ஜ் ஆகுதுன்றது தெரியாம இருக்கும். அப்போ நீங்க அந்த இடத்துல டேக் கிரியேட் பண்றீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பில்லிங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஹைடெக் பேட்ச் b157.com ஃபார் ட்ரைனிங் பப்ளிக் ஹோஸ்டா பிரைவேட் ஹோஸ்டா? பப்ளிக் ஹோஸ்டா என்னன்னா என்னுடைய அந்த ஜோன் வந்து பப்ளிக்கா இருக்கணுமா, எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுவான். ஆமா ரைட், எல்லாருமே இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணும். பிரைவேட்னா உங்களுக்குன்னு டெடிகேட்டடா விபிசிஎல் நீங்க பண்றீங்களா, அதே மாதிரி தான். ஸோ பப்ளிக் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜோன். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஜோன் நான் ஒன்று கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 2 ரெக்கார்டு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகுதா? நல்லா பாருங்க, NSSOA கிரியேட் ஆயிருக்காங்க. ஒரு ஜோன் நான் கிரியேட் பண்றப்போ, ரிஜிஸ்டர் நேம் ஒன்று கிரியேட் பண்றப்போ கிரியேட் ஆயிருக்கா 2 ரெக்கார்டு. கரெக்டா? ஓகே ஃபைன். இப்போ 2 ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ மெயின் திங் இதுல தான் பிரதர் நீங்க போய் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவீங்க. இதுல தான் மெயினா நீங்க ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ எப்படி நீங்க ஒரு டிஎன்எஸ் நேம் போயிட்டு உள்ள போயிட்டு நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐபிக்கு நேம் அசைன் பண்றது, நேம்க்கு ஐபி அசைன் பண்றதோ, ஸோ அதே மாதிரி தான் நீங்க ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் ரெக்கார்டு கொடுக்குறீங்க இல்லையா, இதுல தான் சப்டொமைன். சப்டொமைன்னா என்னன்னா இப்போ ஹைடெக் நான் கொடுத்தேன் இல்லையா, இதுல நீங்க அதே மாதிரி ஏ ரெக்கார்டுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறீங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா பேட்ச் 157.com இருக்கு இல்லையா, இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ரெக்கார்ட் டைப் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பாருங்க. ரெக்கார்ட் டைப் என்ன, 4Aனா ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா v4, 4Aனா IPv6, MXனா மெயில் சர்வர்ஸ்க்காக, பாயிண்டர்னா மேப் ஐபி அட்ரஸ் டு டொமைன் நேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ல உங்களுக்கு டிஎன்எஸ் நேம் இருக்கு. NSனா என்னன்னு பார்த்துக்கோங்க. NS மீன்ஸ் நேம் சர்வர் ஆஃப் யோர் ஹோஸ்டட் ஜோன். ஓகே, ஸோ இதில் இப்போ ஏ ரெக்கார்டு வச்சு நான் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம். அலைஸ் நீங்கள் இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அலைஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அலைஸ் கிரியேட் பண்ணுறப்போ என் பாயிண்ட் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரீஜனும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எந்த ரீஜனில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் நேமில் வரதுன்றது நீங்கள் சொல்லணும். அலைஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒன்லி ஐபி அட்ரஸ் மட்டும் தான், காமன் ஐபி அட்ரஸ் மட்டும் தான். இந்த காமன் ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய EC2ல ஒரு சர்வர் வந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? அந்த சர்வர் ஒன்று ஆன் பண்ணணும். நாளைக்கு நான் ரியல் டைம் யூஸ் கேஸ் அப்போ உங்களுக்கு நான் ஃபுல் ஃபிளெஜ்டா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஒரு ரெக்கார்டு எப்படி நம்ம கிரியேட் பண்றன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஒரு ரெக்கார்டு 2 ரெக்கார்டுன்றதை நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு எப்படி பிரதர் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நான் செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ரோமோட் வச்சு உங்க ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல நீங்க என்ன ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னா, அதாவது NS லுக்அப் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, இப்போ பாருங்க என்னுடைய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எப்படி காட்டுது, பப்ளிக் லிஸ்ட் தான் இந்த மாதிரி காட்டுது.
என்னுடைய டிஃபால்ட் சர்வர் என்னன்னா இதுதான், ஏன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, ஏ ரெக்கார்ட்னா IPv4, IPv6னா பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே IPv6 அட்ரஸ் கேட்குது. இந்த மாதிரி ஏ ரெக்கார்ட் கொடுத்துட்டு நீங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்றீங்கன்னா இது குளோபல் ரீஜன். குளோபல் ரீஜன் எல்லா சர்வரும் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்றது. இப்போ மும்பைலயோ சிங்கப்பூர்லயோ சியோல்லயோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி ஷோ ஆகும், ஞாபகம் இருக்கா? அந்த பப்ளிக் ஐபி தூக்கிட்டு வந்து இந்த டிஎன்எஸ் நேம் கூட நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க, நேம் கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்தனோ அந்த ஐபி அட்ரஸை நீங்க போட்டு வெளில செக் பண்றீங்கன்னா டிஎன்எஸ் நேம் என்ன வரும்னா இந்த இடத்துல என்ன டிஎன்எஸ் கொடுத்தீங்களோ அதான் வரும். இதே நாளைக்கு நம்ம ரியல் டைமா யூஸ் கேஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த ஹோஸ்டட் ஜோன் ஏதாவது டவுட் இருக்கா? ஹோஸ்ட் வந்து சிம்பிள், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நேம் கிரியேட் பண்ண போறீங்க அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான், நேம், டிஸ்கிரிப்ஷன், பப்ளிக்கா பிரைவேட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி வர கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மால் சின்னதா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே கிடையாது. டெலீட் பண்ணிடுறேன். டவுட் இருக்கா பிரதர் இப்போ வரைக்கும் பார்த்ததுல? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து எப்படின்னா, ஒரு டிஎன்எஸ்ல வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம், அந்த வெப்சைட்டை கொண்டு போய் ஒரு சர்வர்ல அட்டாச் பண்ணிடுறோம், கரெக்ட்டுங்களா? ஆமா 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 ஆமா. ஸோ அந்த சர்வர்ல இருந்து நமக்கு தேவையான கண்டென்ட் அந்த வெப்சைட்டுக்கு போகும். இப்போ சிம்பிள் பிரதர், இப்போ EC2 கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லினக்ஸ் மிஷின் லான்ச் பண்ணிட்டு லான்ச் பண்ண லினக்ஸ் மிஷினை உள்ள போய் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு வெப் சர்வர் லான்ச் பண்றேன், அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்றேன். உள்ள போயிட்டு vimindex.html அப்படின்னு கொடுத்துட்டு வெல்கம் டு ஹைடெக் சர்வர் 1 கொடுத்துட்டு என்னோட பப்ளிக் ஐபி போட்டா என்ன ஆகும்? வெல்கம் டு ஹைடெக் சர்வர் 1 வரும். ஏன்னா செக்யூரிட்டி குரூப்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, என்ன ப்ரோட்டோகால் ஆட் பண்ணிருப்பீங்க, HTTP ஆட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இது ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க உள்ள போறீங்க அந்த வெப் சர்வருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்றேன்னா நான் கிரியேட் பண்ண ஜோன்ல நான் கிரியேட் பண்ண ரெக்கார்ட்ல ஏ ரெக்கார்டை வச்சு அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன்னா நான் நெக்ஸ்ட் டைம் போறப்போ என்னுடைய ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணி ஒரு நேம் வச்சிருப்பேன்ல, ஹைடெக் இல்லைன்னா வந்து ட்ரைனிங் ஹைடெக் பேக் b156.7.com அப்படின்னு நான் போட்டு நான் உள்ள போறேன்னா எனக்கு எந்த ரிசல்ட் ஷோ பண்ணணும்னா இந்த இன்ஸ்டன்ஸோட ரிசல்ட் ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு ரியல் டைம் யூஸ் கேஸ். அது வந்து பாத்தீங்கன்னா மேப் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 4 ஸ்டேஜ். நான் இப்போ எடுத்தனா கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ நம்ம நாளைக்கு கண்டினியூஸா பார்ப்போம், Route 53 கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட் இருங்க, ரியல் டைம் சொல்லியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா Route 53 உங்களுக்கு லாம்டா ஸ்கிரிப்ட் ஸ்கேலிங் உங்களுக்கு வந்து பாருங்க. In my client, space 1 second. In my client more than 100 server. 100 serverனா உங்களால மேப் பண்ண முடியுமா? நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம பண்றதே நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். 100 serverனா நாளைக்கு நம்ம ஒரு 3 to 4 சர்வர் பார்க்கலாம். Apart from same VPC, they wanted to DNS name IP for all server. Majorly client have centralized DNS private zone. நான் சொன்ன மாதிரி பிரைவேட் ஜோன் அவங்க கிரியேட் பண்றாங்க, நம்ம கிரியேட் பண்ண மாதிரி. நம்ம எப்படி பப்ளிக்கா கிரியேட் பண்ணவோ அவங்க பிரைவேட்டா கிரியேட் பண்றாங்க. வேர் தே ஆர் அதர் ரெக்கார்ட்ஸ்னா இப்போ 4 சர்வர் நான் கிரியேட் பண்றேன், 4 சர்வருக்குமே ரெக்கார்ட் இருக்காது. ஏ ரெக்கார்டா இருக்கலாம், 4A ரெக்கார்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வாட் எவர் த ரெக்கார்ட் தே ஹேவ் இன் த பிரைவேட் ஜோன், இட் ஷுட் பி ஆல் சர்வர்ஸ் இன் த VPC. அப்ப என்னன்னா எந்த ரெக்கார்டா இருந்தாலும் பிரைவேட் ஜோன்ல அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா அட்டாச் பண்ண சொல்றாங்க. இப்போ எப்படி நான் ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்றோம் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணிட்டு எந்த சர்வரா இருந்தாலும் எல்லாமே சேம் ஐபி அட்ரஸ் தான் இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு VPC தான் நம்ம அட்டாச் பண்றோம், சேம் VPC தான் அட்டாச் பண்றோம். அது டிஃபால்ட்டாவும் இருக்கலாம், நம்ம கிரியேட் பண்ற VPCயாவும் இருக்கலாம். ஸோ நாளைக்கு இதை நான் மேப் பண்றது எப்படின்றத நான் சொல்றேன். ஒரு சர்வர் இப்போ ஈஸியா நீங்க பண்ணிடலாம், ஆனா 4-5 சர்வர் வரப்போ எப்படி பிரதர் நான் கிரியேட் பண்றது, எப்படி நான் வந்து மேப் பண்றதுன்றத நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேற ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் பண்ண முடியல. இன்னைக்கு நான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஆஃப்டர் ஒரு சர்வீஸ் வந்து கிளவுட் வாட்ச், கிளவுட் ட்ரெயின், அடுத்து வந்து RDS, DynamoDB, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல கவர் ஆகிற டாபிக். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும்.
முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு டைரக்டா AWS ஆர்கனைசேஷன் சர்வீஸ் தான். அது ஆர்கனைஸ் சர்வீஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா 2 அக்கௌண்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ற ஒரு சர்வீஸ் இது. நான் இது சொல்லி கொடுக்குறேன். அதை முடிச்சிட்டீங்கன்னா டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் எப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே 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 ஃபைன். எனிதிங்ஸ்? ஓகே ஓகே டீம். ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஆல். ஓகே தேங்க்யூ.